வா லட்சுமி, அப்படி உட்காரலாம். ஐயோ வேண்டாங்க, நான் இங்கே நிற்கேன். ஏன் லட்சுமி, வா வந்து உட்காரு நீயும் அங்க. வந்துட்டா பாரு மினுக்கிக்கிட்டு சொத்து எழுதி தாராவன்னதும். அவளுக்கு தான் அறிவு இல்லைனாலும் இந்த மானக்கட்ட பையனும் இருக்கானே, அவன் சொல்லியதெல்லாம் அப்படியே செஞ்சிருவான். அதான் அங்க அவளை இடம் கிடக்க. வா வந்து உட்காரு. ஏன் வராண்டேங்கா? ஏண்டாங்க, அங்க உங்க அக்கா இருக்காவ, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அவ இருந்தா என்ன? அவ ஒரு வாரமா இருந்துட்டு போறா, நீ ஒரு வாரமா உட்காரு. வா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்னத்துக்கு நீ சங்கடப்படியா? அப்படி இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது வேற அந்த பொம்பளை சொத்து எழுதி தரதுக்கு எப்படி சம்மதிச்சிச்சோ தெரியல. அது மூஞ்ச பார்த்தாலே கோபமா இருக்குன்னு நினைக்கேன். அவ கோபமா தான் இருப்பா. அவ கோபமா இருக்கான்னு நம்ம அதுக்குன்னு நம்ம அவ முன்னாடி வரக்கூடாது போகக்கூடாதுன்னு இருக்கா என்ன? நம்ம சொத்து என் சொத்தை எழுதி வாங்கினதுக்கு இன்னைக்கு நான் வாங்குறேன். எப்படி பார்த்தாலும் நான் அன்னைக்கு எழுதி வச்ச சொத்துக்கு இது கம்மி தான். இருந்தாலும் சரின்னு மாமா காண்டி சரின்னு சொல்லி எல்லாம் கேட்டு சம்மதிச்சிருக்கு. மச்சான் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க மச்சி வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். இப்பதானே வந்தோம். சரி, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கிய. வாங்க மச்சான். மாமா, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சுதா? எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க 2 பேரும் ஒரு போட்டோவை எடுத்துட்டு உங்ககிட்ட கையெழுத்து கேட்பாவ. கையெழுத்து சொல்லி இடத்துல போட்டேன்னா உங்க பேருக்கு எல்லாம் ரெடி ஆயிரும். சரி மாமா. சரி வாங்க உள்ள போவோம். ரமணி நீயும் வா. வாரேன் வாரேன். நீங்களும் வாங்க உள்ள போவோம். என்ன பெரிய பொண்ணு, இடமே ஒரு மாதிரி சுடுகாடு கணங்கா கிடக்கு. ஆமா, கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் இப்படிதான் கிடக்கும். பிரைவேட் இடம்னா நல்லா பளபளன்னு இருக்கும். கவர்மெண்ட் இடம்லாம் இப்படி பால் அடைஞ்சு தான் கிடக்கும். அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது. நாம வா, நம்ம உள்ள போவோம். லட்சி வேற அங்க தனியா இருக்கும். அது என்னமோ சரிதான் பெரிய பொண்ணு. கவர்மெண்ட் இடம் நான் பார்த்த வரைக்கும் எல்லா பில்டிங்கும் பால் அடைஞ்சு போய் தூசியாத அப்படி ஒட்டடையாதான் கிடக்கு. கவர்மெண்ட் சம்பளம் மட்டும் அதிகமா வாங்குறாவ, ஆபீஸ் எல்லாம் பார்த்தா பால் அடைஞ்சு தான் கிடக்கு. பத்தியா? அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. வா, நம்ம உள்ள போவோம். அதுவும் சரிதான் சார். நான் சொல்லும் போது நீங்க இந்த கேமராவை பார்க்கணும். சரி சார். மேடம், நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்களா? நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சார், என் வீட்டம்மா அப்ப வெளியே இருந்தா போதுமா? உள்ள அவங்க தேவையில்லையானுமே. கடைசியா ஒரு கையெழுத்து போட வேண்டியிருக்கோம் சார். அப்ப மட்டும் அவங்க உள்ள வந்தா போதும். இப்போ உங்களை வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க. ரமணி, அப்ப நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண, நான் அந்த வாரேன். என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீரோ? ஓய், நீயும் கையெழுத்து போட உள்ள கூப்பிடுவான்னு நினைச்சுக்கிட்டு தான் உன்னை கூப்பிட்டுட்டேன். சரி சரி, வெளியே போய் உட்காரு, நான் தான் வந்துடுறேன். கண்டவோ முன்னாடி எல்லாம் என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீரு நீரு. கோவப்படாத ரமணி, வெளியே வெயிட் பண்ணு, நான் அந்த வாரேன். நான் வீட்டுக்கே போறேன். ரமணி, கையெழுத்து போடணும். வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ண, நான் அந்த வாரேன். சார், சத்தம் போடாதீங்க சார். சாரி சார், சாரி சார். ஏமா நீங்க வந்து உட்காருங்க அடுத்து. சரி சார். என்னடா பெரிய பொண்ணு, லட்சுவ காணோம். நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? இதுதான்ல பத்திரப்பதிவு இடம். நான் அந்த பக்கம் லட்சுமி அக்கா மயனி இருக்கு பேரு. இவெல்லாம் நாசமா தான் போவா. இவெல்லாம் வழங்குவாளா? என் சொத்தை எழுதி வாங்கிட்டு இவெல்லாம் நிம்மதியா இருந்துருவாளா? ஆமா, துக்கையை இறக்கிக்கிட்டு யாருக்கோ சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்க. வேற யாருக்கு கொடுக்கும்? லட்சுக்கு தான் கொடுக்குமா இருக்கும். ஆமா, இந்த பொம்பளை இங்க இருக்கு. அப்ப லட்சுமி எங்க ஆளை காணோம், தண்டபணியனையும் காணோம். அவியல்வ ஏதோ ரூமுக்குள்ள போயிட்டாவளோ, ஆபீஸ் ரூமுக்குள்ள. அப்படிதான் போல. நம்ம லட்சுமி அக்காவுக்கு துணையா வரணும்னு வந்தனா அவியல்வ வேலையை முடிச்சுட்டே கிளம்பிடுவோம் போல இருக்கே. ஆமா, நீ தான் சொல்ல சொல்ல கேட்காம கூட்டிட்டு வந்துட்ட. அதெல்லாம் வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். ஒரு கையெழுத்த போட்டானா அவ்வளோதான். அய பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருப்பாவ. நீ சொன்னா கேட்டியாக்கும். அதுக்கு இல்லலாம் பெரிய பொண்ணு, இந்த ரமணி எப்படியும் நம்ம லட்சுமி எதனா உரண்ட இடத்தையும் சண்டைக்கு இழுக்கும். நம்ம கூட ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்தோன்னு வையன், நம்ம ரமணியை நோஸ் கட் பண்ணி விட்டுடலாம்ல. அதுக்கு தான் நான் வருவோன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி விடு, லட்சு வேலையை முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் சேர்ந்து ஒன்னா போவோம். ஆமா, லட்சு வந்ததும் அதுகிட்ட ட்ரீட் கேட்கணும். இப்ப புரியுதுலா எதுக்கு நான் வாரேன்னு நீ குதிச்சுட்டு வந்தன்னு. அப்படி இல்லல பெரிய பொண்ணு, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் லட்சுக்கு சொத்து திரும்ப கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் தானே. நம்ம தண்டை பண்ணி என்னன்ட்டையும் ட்ரீட் ஏதாவது கேட்டா ஏதாவது வாங்கி தருவார்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதடி செல்லம். சரி வா, ரமணி பக்கத்துல போய் உட்காருவோம் நம்மளும். ஆமா வா, அதை ஏதாவது போய் வம்பு இழுப்போம். இவ்வளோ 2 பேரும் எங்க வராளுவே? இவ்வளோலாம் லட்சுமி கூட்டாளிவல்ல, எங்க போனாலும் இவ்வளோலையும் கொறுத்து கட்டிக்கிட்டு வந்துருவா போல இருக்கு. இந்த சிலுப்பட்டவே எதுக்கு என்ன நோக்கி வராளுவதுக்குன்னு. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது, நெஞ்சுக்குள்ள ஊஞ்சல் ஒண்ணு கட்டி வச்சேன் வந்து ஆட, தேவதையா குட்டி வாங்க வாசல் எங்கும் கோலம் போட. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. பறக்கும் உங்களுக்கு பறக்காது. அடுத்த சொத்தை ஆட்டையை போட்டு எப்படியெல்லாம் எழுதி வாங்கலான்னு பிளான் போட்டு எல்லாம் பண்ணி உள்ளவளுக்கு நெஞ்சுக்குள்ள என்ன பட்டாம்பூச்சியில பஞ்சவர்ணகிளி இல்லை, எல்லாமே பறக்கதான் செய்யும். அட என்ன மைனியோ இப்படி கொந்தளிக்கிய? எவளுக்கு எவாளா மைனி? பக்கத்துல இருந்து கிறுக்கி எனக்கு ஆடாம தூரவங்களா? தண்ணி ஊத்துறா மஞ்சா தண்ணி ஊத்துறா, மாமன் காரை மயங்கி நின்னா வெண்ணி ஊத்துறா. சுடு தண்ணியை பிடிச்சு மூஞ்சில ஊத்தி விடுவே, தூரவளா?
இங்கதான் சுடு தண்ணி இல்லையே, எப்படி மூஞ்சில ஊத்துவியே சுடு தண்ணியை பிடிச்சி? ஏகே ஏகே பூவை போல மனசுக்குள்ள புயல போல வந்த புள்ள துண்டுக்கல்ல பூட்டு போட்டு பூட்டி வச்ச நெஞ்சுக்குள்ள. உமா உமா கொஞ்சம் அடக்கி வாசி, ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. எதுக்கும் அஞ்சாத புயல், அடங்காத புயல், அசராத புயல் இந்த உமா. அடக்குறலா? ஒரு நாள் அடக்குறேன். உங்களோட கொட்டத்தை எல்லாத்தையும் நான் முழுசா அடக்குறேன். இல்ல ஜாலியா இருங்க. எதுக்கு மூஞ்ச உருன்னு இஞ்சித்துல குரங்கு கணங்க வச்சிருக்கியே? இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். என்ன நாள்னு தெரியுமா? வயிற்றுல கிளப்பாம இருங்களா சொல்லிட்டேன். நான் பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்துருப்பேன் சிவனேன்னு. என்ன எங்க கூட்டு வந்து கேவலப்படுத்திட்டு அடக்கா இருந்த மனுஷன். சீக்கிரம் கையெழுத்து போடணும்னா போட்டு வீட்டுக்கு அனுப்புனா ரொம்ப சந்தோஷம்னு கோடி கும்பிட்டுன்னு ஓடிடுவேன். இவ்வளோலாம் மூஞ்சிலலாம் முழிக்கணும்னு என் தலையெழுத்து வேற. என்ன மைனியோ வாய்க்குள்ளே முழங்கிட்டு இருக்கிய? அவ்வளவுதான் சார். உங்க வீட்டு அம்மாவையும் வந்து ஒரு சைன் போட சொல்லுங்க மேடத்தை. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. சரி சார். ரமணி இங்க வா. இந்த பத்திரத்துல மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே சார். நல்ல வேலை கூப்பிட்டுட்டாரு, ஓடிடுவோம். இத வாருங்க சார். சைன் பண்ண ப்ராப்ளம் தானே சார்? ப்ராசஸ் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது சார். அப்ப நீங்க கிளம்பலாம். ஓகே சார். எங்க கையெழுத்து போடணும்? மேடம் இந்த ஃபைல்ல சைன் பண்ணுங்க. எல்லாம் பெரிய பொண்ணு, அந்த பொம்பளை நல்ல காண்டா இருக்கும்ல? காண்டெல்லாம் இல்ல, கொலை வெறியிலே ஆயிருக்கும். நீ என்ன கொஞ்ச நேரம் வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தேன்னு வையா, ஒன்னே வெங்க சுவாலியை முடிச்சுட்டு போயிருந்திருக்கோம். அவ்வளவுதான் சார். நீங்க எல்லாம் கிளம்பலாம். ரொம்ப நன்றி சார். ஆமா சார், நாங்க வாரோம். போயிட்டு வாங்க. என்ன ஆளை விடுங்க, நான் கார்ல இருக்கேன். எல்லாம் உமா வா, லட்சுமி வர்றது வெளியே. அடே அப்பா, லட்சிக்கு வாய் நிறைய பல்லுதான். எப்படி இல்லாம இருக்கும்? அடுத்த வருஷத்தை ஆட்டையை போட்ட சந்தோஷம் இருக்காதா பின்ன அவளுக்கு? எல்லாம் சும்மா இருங்களா? ரமணி கார்ல இரு, நான் தான் வந்துட்டேன். நான் கார்ல போய் யாரும் உட்கார்றதுக்குள்ள நீர் வரலன்னா நான் பாட்டுக்கு ஆட்டோ பிடிச்சு போயிட்டே இருப்பேம்மா, சொல்லிட்டேன். ஏக்கா ஒரு நிமிஷம் நில்லு. என்னல இன்னும் என்ன என்கிட்ட இருந்து புடுங்கலான்னு இருக்க நீ? என்னக்கா இப்படி சொல்லிட்ட நீ? இனிமே நீ உன் வாயால என்னை அக்கான்னு சொல்லாத. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சொல்லிட்டேம்மா. உனக்கு எனக்கு இருந்த ஒட்டு உறவு எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்க. தண்டபாணி. மாமா நீ ஏதோ அவ பேசினதை மனசுல வச்சுக்காதப்பா. இந்த அப்படி இனிமே இந்த தோட்டம் உனக்கு தான் சொந்தம். தங்கச்சிமா நீ ஏதோ மனசுல வச்சுக்காத. இந்தாங்க 2 பேரும் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம நீரோடி நல்லபடியா சந்தோஷமா வாழணும். 2 பிள்ளையையும் நல்ல படிக்க வச்சு நல்ல வேலையில வச்சு நல்லபடியா கட்டி கொடுங்க. அததான் நான் சொல்லுவேன். எனக்கு உங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைய பொண்ணு எடுக்கணும்னு ஆசை இருக்கதான் செய்யுது. சரி, காலம் எப்படி பதில் வச்சிருக்குன்னு பாப்போம். எல்லாம் மாறும், நம்புவோம். சரி மாமா, அக்காவை பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வாரேன். சரிண்ணே. தண்டபாணியன் எனக்கு சொத்து கிடைச்சிருச்சு மறுபடி. தண்டபாணியன் எங்களுக்கெல்லாம் ட்ரீட் இல்லையா? ட்ரீட் தானே, வச்சிருவோம். என்ன வேணும்? இதுக்குதான் காலங்கத்தாலே வாரேன்னு சொல்லிட்டு கிடந்தியா? சேச்சா அப்படிலாம் இல்ல லட்சு. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காண்டி தான் நாங்க வந்தோம். ஆனா நாங்க வாரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் எங்களால உங்களுக்கு துணையா வந்து ஒரு பாடி கார்டா நிக்க முடியாம போச்சு. ஆமால, நான் கூட ரொம்ப நேரம் இருக்க வைப்பாவெல்லாம் இருக்கும், நிறைய ஏதாவது சொல்லுவாவன்னு நினைச்சேன். உடனே வேலை முடிஞ்சிட்டு. நான் கூட இவ்வளவு சீக்கிரத்துல வேலை முடியும்னு நினைச்சே பார்க்கல. சரி வாங்க, போற வழியில ஏதாவது ஹோட்டல்ல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுவோம். ஆமா, வெளியே வேற வெயில் பொழந்து கட்டுது. ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் வெயில் அடிக்கி. என்னத்தை செய்ய? லட்சு நீங்க எங்க கூட கார்ல வாங்க, தண்டபாணியனே பைக்ல வரட்டும். அதான் வெயிலா இருக்குல்ல. ஆமா லட்சுமி, நீ வேணா வீல்ல கூட கார்ல போ, நான் பைக்ல வாரேன். எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு சொல்லுங்க, நாங்க வண்டி நிப்பட்டுறேன். பார்சல் வேணா வாங்கி தரேன். உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்து சாப்பிடுவீல்னா சாப்பிடுங்க, இல்ல வாங்கிட்டு போறதா இருந்தாலும் பார்சல் வாங்கி தரேன். பார்சல் வாங்கி தாங்கன்னு நாங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கிட்டோம். சரி, அப்ப வாங்க, வாங்கி தரேன். சரில, அப்ப வாங்க. பெரிய பொண்ணு கார்ல வந்தியோ? ஆமா லட்சு, வாங்க போவோம். சே, சாம் காலேஜுக்கு வரலன்னா தான் நமக்கும் கிளாஸ் ரூமுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. வெறுப்பா இருக்கு. என்ன பண்ண? மாப்பிள்ள. வா மச்சி. பாரியா, வெளியே டீ கடைக்கு போலாம். ஆமா மச்சி, எனக்கும் வெறுப்பா தான் இருக்கு. இன்னைக்கு காலேஜுக்கு வராமலே இருந்திருக்கலாம் போல. காலேஜுக்கு வந்தாலும் கிளாஸ் ரூமுக்கு போக பிடிக்கவே இல்லை. நம்மளும் பேசாட்டிக்கு ஒரு 15 நாள் காலேஜ் லீவு போட்டுருவோமா? சாம் காலேஜுக்கு வரும்போது நம்மளும் வந்துருவோம். அவனை போன் பண்ணி வெளியே டீ கடைக்கு வான்னு இருக்கேன். வர்றேன்னா நம்மளும் போவோம். வா. அப்படியா, வரானா? அப்ப சரி, வா போலாம். என்னப்பா தம்பி, இன்னைக்கு காலேஜுக்கு போலையா நீ? இல்லனே, போல. காலேஜ்ல இருந்து நம்மள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு 15 நாளைக்கு. என்ன தம்பி சொல்ற? உன்னை எதுக்குப்பா சஸ்பெண்ட் பண்ணாங்க? நீ நல்ல பயலாச்சே. காவாலி கணக்கா சுத்திக்கிட்டு இருக்க பயலெல்லாம் உள்ள இருக்கானுவ. உன்னை எதுக்குப்பா விரட்டினாங்க? அதெல்லாம் அப்படிதானே, நியாயம் கேட்டா அப்படிதான் பண்ணுவாங்க. காலேஜ்ல கேண்டீன் சாப்பாடு, பசங்க ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நாங்க போய் மேனேஜ்மெண்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதனால எல்லாம் போராட்டம் பண்ணோமா. போராட்டம் பண்ண காரணமா இருந்தவங்க இந்த நல்லாருன்னு சொல்லி பிடிச்சி என்னைய சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு 15 நாளைக்கு. அந்த சரி போனா போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். நானும் பசங்க போன் பண்ணாங்க, கொஞ்சம் வாடா பாக்கணும்னு. அதனாலதான் வந்தேன். ஐயா, அப்படியாப்பா? போராட்டம் நடந்துச்சுன்னு தெரியும், அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆமா, அதுக்கு காரணம் நான் தானே.
நீ செஞ்சது நியாயம் தானே, அதுக்கு ஏன் உன்னையே காலேஜை விட்டு 15 நாள் வெளியே அனுப்புனானுவே? மேனேஜ்மெண்ட்னா அப்படிதானே, நம்மளை பார்த்து மற்ற பசங்க கெட்டு போயிருவாங்களாம், அதனால என்னையும் பனிஷ் பண்றதா நினைச்சு இப்படி பண்ணிட்டாங்க. சரி விடுப்பா தம்பி, ஃபீல் பண்ணாத. ஹே மாப்பிள்ள சாம, என்ன எங்க 2 பேருக்கும் சூடா 2 டீ. சரிப்பா. டேய் மாப்பிள்ள, நீ காலேஜ்ல இல்லைன்னா தான் எங்களுக்கு காலேஜுக்கு வரவே பிடிக்கல. பேசாட்டிக்கு நாங்களும் ஒரு 15 நாளைக்கு காலேஜ் லீவு போட்டுட்டு இருந்துடலாமான்னு இருக்கு எங்களுக்கும். டேய், எனக்காண்டி நீங்க காலேஜுக்கு போகாம இருந்தாதீங்கடா, நீங்களாவது போய் கிளாஸை கவனிங்க. எனக்கெல்லாம் இன்னைக்கு சுத்தமா கிளாஸ்ல இருக்க விருப்பமே இல்ல, ஃபுல்லா கிரவுண்ட்ல தான் கிடந்திருக்கேன். டேய், நான் இல்லைன்னு இப்படிலாம் பண்ணாதீங்கடா, ஒழுங்கா கிளாஸுக்கு போற வழியை பாருங்க. போலாம் 10 நாள் கழிச்சு பாத்துக்கலாம். இந்தாங்கப்பா தம்பி டீ. கொண்டாங்கண்ணே. வடகிட சம்சம்சம் ஒன்றும் இல்லையாண்ணே? இல்லப்பா, காலையில போட்டதெல்லாம் முடிஞ்சிட்டு இனிமே சாயங்காலம் தான் போடுவேன். சரிண்ணே. சரிப்பா, குடிச்சிட்டு இருங்க, நான் அந்த வாரேன். இந்தா மாப்பிள்ள. ஆனா ஒன்னும் மாப்பிள்ள, காலேஜ்ல மட்டும் நம்ம கேங் நல்லா கெத்த ஆயிட்டோம், அது மட்டும் உறுதி. இப்பெல்லாம் நம்ம கேங்குக்கு ஒரு தனி மரியாதையை கொடுக்குறானுவ பயில்வ. ஏற்கனவே காலேஜ்ல நம்ம ஆளு ரொம்ப கெத்தா மாசாதான் திரிவாரு. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க சாம. இப்படி உசுப்பேத்தி உடம்ப ரணக்கலமா ஆக்கிறீங்களா? பாவம் பத்தியா பப்பு மாதிரி அந்த பையன். எந்த பையன்? அதான் சீனியர். ஏன் அவனுக்கு என்ன? இல்ல அந்த பையன் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேண்டீன்ல இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சாப்பாடும் எல்லாம் கேண்டீன்ல நல்லா இருக்கு. ஆனா அந்த பையனை காலேஜ் விட்டு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமே. காலேஜ்ல அந்த பையனை பார்க்கவே முடியல, அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அதுக்கு ஏன்டி உனக்கு ஃபீலிங்கா இருக்கு? 15 நாள் தானே, ஏதோ உடம்பு சரியில்லை லீவ் போட்டிருக்கான்னு நினைச்சுக்கிட வேண்டியதுதான். மொத்தமா என்ன காலேஜை விட்டேவா தூக்கிட்டாங்க? காலேஜை விட்டே தூக்குனாதான் ஃபீல் பண்ணணும், இதுக்கெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? அவனே நல்ல போட்டு நல்லா 15 நாள் நமக்கு லீவு கிடைச்சி போச்சுன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான். நீ என்னன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியகாரி. அதுக்குள்ள இருந்தாலும் எல்லாருக்காண்டியும் சப்போர்ட் பண்ணதுனால தானே 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதான் வருத்தமா இருக்கு. சீனியர் கெத்து தான் பத்தியா, எவ்வளவு போல்டா எல்லாரும் பேசுனாங்க. என்ன திடீர்னு அவங்க இவங்கன்னு அவனுக்கு மரியாதைலாம் கொடுக்க, அதுக்கு முன்னாடி சீனியர் அவன் இவன்னு பேசுவ? இல்ல, அந்த பையன் மேல ஒரு பெரிய மரியாதையே வந்து போச்சு, அதான் வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஏதோ சரியா படலையே. ஏ சோனி, சி லூசு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சம்சாரம் சாப்பிட்டு நம்ம கிளாஸ்க்கு போலாம். நடத்து பாருமா, உங்க அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுத்துக்கிட்டோன்னு ஏகப்பட்ட சேலை அனுப்பி வச்சிருக்காரு. உனக்கு இதுல எத்தனை துணி வேணாலும் எடுத்துக்க, எந்த சேலைலாம் பிடிக்க எடுத்துக்க. அங்க மாப்பிள்ளை வீட்லயும் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாவ. நீ இன்னும் இப்படி கண்ணை கசக்கிட்டு இருந்தா நல்லா இல்ல, சொல்றதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். அக்கா, அவ்வளோ சாரியும் சூப்பரா இருக்கு, பெசாட்டிக்கு மொத்தமா எடுத்து வச்சுக்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்க போய் கட்டுறதுக்காக. நானா இருந்தா அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிருப்பேன். நீ எனக்கா இப்படி இருக்க? இந்த கல்யாணம் நடக்கதோ நடக்காம போறதோ உன் கையில தான் இருக்கு. நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழியை பாரு. இங்க பாருக்கா, அம்மா இப்படி சொல்லிட்டு போறான்லாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. எனக்கு என்னமோ மாப்பிள்ளை ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு தோணுது, அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ உன்னைய ஃபோர்ஸ் பண்றாங்க. இல்லாட்டினா அவங்க இப்படி ஃபோர்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை உன்னைய எந்த விஷயத்துலையும். அவங்க நம்மளை விட வசதி கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவ்வளோ தூரம் உன்னைய ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் நல்லவரா இருப்பாருன்னு நினைச்சுப்பாரு. நீயாவது என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோடி. நீ சொல்றது எனக்கு புரியுது, உனக்கு அவங்களோட ஃபேஸ் தெரிஞ்சாலாவது கண்டுபிடிக்கலாம். யார் என்னன்னு அவங்க ஃபேஸை நீ பார்த்ததே இல்லை, எப்படி நீ கண்டுபிடிப்ப? நான் அந்த சிவன் கோயிலில் தான் பார்த்தேன், அதனால பிரதோஷம் தொடர்ந்து போனா எப்படியும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அதான் எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? அவர் கையில ஒரு டேட்டூ இருந்தது, லிங்கம் டேட்டூ, அதை பார்த்தேன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். பைத்தியகாரி, வர்ற எல்லா ஒரு கையையும் நீ போய் பார்த்துட்டு இருப்பியா? சும்மா லூசு மாதிரி புலம்பாம கல்யாணத்துக்காக வேலையை பாரு. சீக்கிரம் சாரி எல்லாம் செலக்ட் பண்ண, உனக்கு வேணுன்றத. யாருக்குமே என்னோட சூழ்நிலை புரிய மாட்டேங்குது. நீ இதை போய் வேற யார்கிட்ட சொன்னாலும் பைத்தியம் தான் நினைப்பாங்க உன்னை பார்த்து. நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காம அடுத்து நடக்க போறது என்னன்னு யோசிச்சு அதுக்கு என்ன பண்ணலான்னு பாரு. நான் வாரேன். சூப்பர் லட்சு, தண்டை பணியன்னு இன்னைக்கு கலக்கிட்டாவ. மட்டனு சிக்கனு மீன் எல்லாம் வாங்கி வந்துட்டாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, நான் கூட ட்ரீட்டுன்னா தான் ஒரு பிரியாணி வாங்கி தருவாரா இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா கடைசியில் கடையில் மட்டனு சிக்கனு எல்லாத்தையும் பார்சல் பண்ணுங்க, மதிய சாப்பாடுன்ட்டாரு. நான் அப்படியே அசந்து போயிட்டேன். சரில சாப்பிடுங்க. லட்சி, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த இதுல தானே இருக்கு, நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க, முத எனக்கு பசிக்கல. நீங்களே சாப்பிடுங்க. ஏலச்சு தண்டை பணியனே வந்தப்புறம் தான் சாப்பிடணும்னு இருக்கீல. அது ஏதோ ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் தான் வருவேன், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாவே. அதெல்லாம் இல்ல, எனக்கு பசிக்கல பத்துக்க. காலையில லேட்டா தான் கஞ்சி குடிச்சேன், அதனால எனக்கு பசிக்கல. மனசுல எதுவும் போட்டு யோசிச்சுட்டே அடக்கிலோ? இல்ல பெரிய பொண்ணு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்களே சாப்பிடுங்க. உங்களை பார்க்க வச்சு நாங்க மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க. அதான் நேரம் ஆயிட்டுல, சாப்பாட்டு டைமே வந்துருச்சு, நீங்களே சாப்பிட முடியேன்னு உட்கார்ந்துருக்கீங்க.
நீங்களும் சாப்பிடுங்கக்கா. சரி இந்தா போட்டுக்கிறேன். எங்க மாமியாரும் இன்னைக்கு வெளியே போயிட்டு நான் சோத்தை பொங்கி வச்சுட்டு துவையில அரைச்சி வச்சுட்டு தான் வந்தேன். அதான் நான் போய் அதை தான் சாப்பிடணுமோ நினச்சேன். நல்ல வேற இன்னைக்கு நமக்கு நல்லா மட்டனு சிக்கன் நல்லா கறி குழம்பு கிடச்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு நல்ல வியாட்டை தான். ஏன் உங்க மாமியார் எங்க போச்சு? அதான் அது ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகுதுன்னு சொன்னோம்ல, ஒரு 4-5 நாளைக்கு நான் ஃப்ரீ பேடு. அப்படியா? உன் மாமியார்ட்ட இருந்து நீ தப்பிச்சிட்டியோ? இன்னைக்கு என் மாமியாருக்கு நான் வச்ச பூசையில அது இன்னைக்கு துண்டை காணும் துணியை காணும். நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஓடினாலும் ஓடி இருக்கும். என்னெல்லாம் சொல்ற? ஏன்னா காலையில இன்னைக்கு அது மூஞ்சில முறவாசல் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அது வீட்டில் இருக்கா இல்லை வீட்டெல்லாம் திறந்து போட்டு அந்தால இங்கேயும் ஓடிடுச்சான்னு. நான் வரும்போது உங்க மோபன் போனை பண்ணி எனக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும்னே. அது இன்னும் என் தொப்பிக்காரன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலை. இன்னும் மோகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை என்னமோ தெரில. அது மட்டும் ஃபோன் பண்ணி மோகனுக்கு சொல்லாம இருக்கட்டும். இன்னைக்கு அதுக்கு இருக்கு பாரு சங்கு தான். எல்லாம் என்னெல்லாம் சொல்ற உமா? ஆமாக்கா, நான் திருடலன்னு தெரிஞ்ச அப்புறமா அந்த காசு கிடைச்சிட்டுன்னு அவன்கிட்ட சொல்லணும்ல. என்னையே அப்படியே என்னமோ பழிய என் மேலே இதுக்கு போடணும்னு அது சொல்லாம இருக்குன்னு அப்ப அதுக்கு கொழுப்பு தானே. அது மொவக்கிட்ட ஃபோன்ல பேசியாவே நான் அதை கேட்டுட்டேன். அதான் உங்க மொவன்கிட்ட சொல்லுங்கன்னா என்ன காசு ஏது காசுன்னு நல்லா மறைக்குதே. அந்தால வந்துச்சு கோவம். அந்தால ஏறி நெஞ்சிலே மீச்சு மூஞ்சிலே சாணியை தப்பிட்டு வந்துட்டேன். உங்க மொவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். நான் வீட்டுக்கு வரும்போது உங்க மொவன்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீன்னு சொல்லிட்டு வந்தேன். அது இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல அவரு. இன்னும் அது சொல்லியிருக்காதுன்னு நினைக்கேன். இன்னைக்கு வரட்ட ராத்திரி தொப்பி தலையன் அவனுக்கு இருக்கு பாரு கச்சேரி. எல்லாம் காசு கிடைச்சிட்டல அப்புறம் என்ன விடு. நீ எடுக்கலன்னு அவியல்களுக்கு தெரிஞ்சா அது போதாதா? இருந்தாலும் கிடைச்சிட்டுன்ற விஷயத்தையாவது அவங்க மொவன்கிட்ட சொல்லணும்ல. அது தெரியாம மறைச்சு வச்சுட்டு நம்ம மேல பழிய போடலான்னு பார்த்தா நமக்கு வேற கோவம் வராதா? மாமியார் வந்து அப்படிதான் இருப்பாவ. அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது. உன் புருஷன் வந்தப்புறம் நீ அப்ப சண்டை போடாம பக்குவமா எடுத்து சொல்லு. ஐயே இனிமே அந்த மனசுட்ட வாயாலெல்லாம் பேசக்கூடாது. கையில பேசணும் இல்ல காலில் பேசணும். அப்பதான் சரிபட்டு வருவாங்க 2 பேரும். நீங்க ரமணிக்கிட்ட பம்மிக்கிட்டு போறீங்களே அந்த மாதிரிலாம் பம்மிக்கிட்டு போனா வேலைக்கு ஆகாது. நம்ம தலையில ஏறி மோண்டுட்டு மொட்டை அடிச்சு வச்சுட்டு போயிருவாவ. அம்மா உமா ஏற்கனவே பழ மொட்டை அந்த மாதிரி அடிச்சிருக்கா அப்படிதானே? சும்மா இல்ல பெரிய பண்ண நீ வேற வெறுப்பேத்தாவ. சரி சரி சண்டை போடாம சாப்பிடுங்க. இனிமே லட்சு நாளையில இருந்து தோட்டத்துக்கு கிளம்பிடுவியல புது தோட்டத்துக்கு. ஆமா வேற அதையும் போய் பார்க்கணும்ல. இனிமே அது நம்ம தோட்டம்னு ஆனப்புறம் இனிமே நம்ம தானே கவனிக்கணும். நாங்களும் வாரேன்னா எங்களையும் கூப்பிட்டு போங்க. வாங்க வந்தா நாளைக்கு வந்து வேலை செய்யணும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு கதை பேசிட்டு கரெக்டா அடிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. வந்து வேலை செய்யணும். சம்பளம் மட்டும் ஒரு 200 ரூபா தந்துருங்க செய்யும். சரி தாரே வந்துருங்க. ஏன்னா அந்த தோட்டத்துல கொஞ்சம் வேலை நிறைய கிடக்கும் பத்துக்க. ஏன்னா அப்படியே கடந்து போச்சு பத்தியா. அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் ஏற கட்டினாதான் நமக்கு அப்புறம் தோட்டம் புழங்க வாங்க நல்லா இருக்கும். சரி லட்சு, அப்ப நாங்க கண்டிப்பா வாரோம். லட்சி நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம பட்டைய கிளப்பிடலாம். என்ன செல்வா வீட்டுல பிரச்சனை எல்லாம் வாங்கிருச்சா? என் வீட்லயா? ஆமா உன் வீட்டுல தான் கேட்கேன். உங்க வீட்டம்மா நார்மல் ஆயிட்டாவளா? அவளாம் நார்மலா தான் இருக்கா. சரி வா போற வழியில சொல்றேன் கதைய. என்ன இவன் இவ்வளவு சலிப்பா பேசிட்டு போறான்? என்ன பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு டக்கு. இன்னும் என் மாமியா கிழவி எந்திக்காம கிடக்கு. என்னாச்சு மண்டைய கிண்டைய போட்டுருச்சா? இவ்வளவு நேரத்துக்குலாம் ஆள் எந்திரிச்சிருக்கணுமே. எந்திக்காம கிடக்குன்னா எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? எத்தே 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 எந்திரிங்க விடிஞ்சிருச்சு. எத்தே என்ன முழிக்கலையா நீங்க? எந்திரிங்க நேரம் என்ன ஆகுது? ஐயோ மருமவள என்ன எதுவும் பண்ணிராத மருமவள. நான் தான் எந்திரிச்சிடுறேன். அதான் என் மோட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மருமவள. அதுக்கப்புறம் எதுக்கு என் மேல கோவப்படுற? ஐயோ அத்தை என்னாச்சு? எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்ல எனக்கு நீ என் முன்னாடி என்னமோ தலையை விரிச்சு போட்டுட்டு கோவமா பத்திராளி இடங்க என் முன்னாடி நிக்க மாதிரியே இருக்கு எனக்கு. ஐயோ எத்தே பயப்படாதீங்க. நான் உங்களை ஒன்றும் செய்யல. எப்பயும் இவ்வளவு நேரத்துக்குலாம் எந்திரிச்சிருவியல இன்னும் எந்திக்க காணுமே நினைச்சிட்டு தான் எழுப்ப வந்தேன். எப்பயும் சாணி எடுக்க போக சொல்லுவியல அதான் போய் சாணி எடுத்துட்டு வருவோன்னு போனேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எந்திக்கலையேன்னு தான் சரி எழுப்பி விட்டுட்டு போலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க. உங்க மொமெண்டா நீங்க சொல்லிட்டியேன்னு எனக்கு ராத்திரியே சொல்லி என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டாவ. அப்ப நீ இப்ப என் மேல கோவமா இல்லையா? இல்ல கோவம்லாம் இல்ல. பயப்படாதீங்க. நான் போய் சாணி எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் மருமவள நீ இனிமே சாணியே எடுக்க போக வேண்டாம். நானே எடுத்து தெளிக்கதா இருந்தா தெளிச்சுக்கிட்டேன். இல்லைன்னா தண்ணி மட்டும் தெளிச்சா போதும். சாணியெல்லாம் தெளிக்காண்டா. அப்படியா தெரியுமே? அப்ப சாணி எடுக்க போக வேண்டாமா? போக வேண்டாம். சரி அப்ப நான் வாரேன். நல்ல வேலை கிளவி எந்திரிச்சுது. இன்னும் கொஞ்ச நேரம் தட்டி பார்த்து எலும்புலன்னா கட்டிலோட கொண்டு போய் புதைச்சிட்டு வந்திருப்பேன். யமகாதகி இவளை வீட்டுல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு திக்குன்னு இருக்கம்மா.
ஆமா சேகரு, என் பொண்டாட்டி அந்த காசை எடுக்கல. எங்க அம்மா தான் சுருக்கு பையில வச்சுட்டு அது அழுக்கு துணியோட துணியா போட்டிருக்காவ. அதுல இருந்து கிடைச்சிருக்கு. கடைசியில என் பொண்டாட்டி மேல பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன். எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. அதனால நேத்து ராத்திரி உமா கையில காலில் உளுந்து அவளை சமாதானப்படுத்தியிருக்கேன். என்ன செய்ய? பரவாயில்ல, உங்க அம்மாவாவது பணம் கிடைச்ச உடனே பணம் இப்படி கிடைச்சிருச்சியான்னு உனக்கு போன பண்ணி சொல்லியிருக்காவ. அவியல முத பாராட்டணும். ஒரு சில மாமியாரெல்லாம் மருமவா மேலதானே திருட்டு பலி உள்ளதுன்னு அது பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம எடுத்து வச்சுட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ காலம் பூரா உமாவை தானே சந்தேகப்பட்டிருப்ப. இந்த இடத்துல உங்க அம்மாவோட பெருந்தன்மையான மனசை தான் நீ பாராட்டணும். அதனாலதான் சேகரு, எனக்கு எங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல, என் பொண்டாட்டியையும் விட்டு கொடுக்க முடியல. சரி சரி, இது எல்லா வீட்லேயும் நடக்குது தான். சரி வா போவோம். உமா ஆசாசியா ஒரு ஏசி வாங்கினா. அவளுக்கு மாசம் மாசம் தவணை கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு அடப்பா. அவளுக்கு அந்த ஏசி காசை மொத்தமா கொடுத்து கடன் அடைச்சு அவளை சந்தோஷப்படுத்தணும். பாடுறா, பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்க. பாவம் சேகர் உமா, அது உனக்கு இப்பதான் தெரியுதா? வீட்டை விட்டு வெளியே வரட்டும் போது தெரியலையா உனக்கு? அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அதை சொல்லி கட்டாதல, மனசுக்கு சங்கடமா இருக்கு. சரி சரி, ஏசிக்கான மொத்த காசையும் கொடுத்து கடன் அடைச்சு சந்தோஷப்படுத்து. அதைத்தான் செய்ய போறேன் இன்னைக்கு. ஏல என்ன இன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பலையா நீ? என்னடா காலேஜுக்கு கிளம்பாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இன்னைக்கு காலேஜுக்கு போலமா. என்னது காலேஜுக்கு போலையா? காலேஜுக்கு போலன்னா எங்க மாடு மேய்க்கவா போற? எனக்கு காலேஜுக்கு போவே பிடிக்கலமா, வெறுப்பா இருக்கு. ஏலா வாத்திச்சு எதுவும் அடிக்காலா, சத்தங்கத்தம் போடியாலா? ஏன் ஏம்மா? அதெல்லாம் இல்லம்மா, மேடத்துக்கு சீனியர் பையனை காலேஜ்ல இருந்து 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாவன்னு. மேடத்துக்கும் 15 நாள் ஸ்கூலுக்கு வர விருப்பம் இல்லையா, காலேஜுக்கு வர. அதுக்கு தான் வராண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எவம்லா? எவனுக்காண்டி நீ காலேஜுக்கு போக வேண்டேங்க? இவ கிறுக்கி, எதுவா இருந்தாலும் அன்னைக்கு தெளிவா சொல்லுவேன். எவனை காலேஜை விட்டு தூக்கிட்டாவே அதுக்காண்டி எதுக்கெல்லாம் இவா போக வேண்டேங்க? எனக்கு புரியல. அது ஒண்ணு இல்லம்மா, உனக்கு இந்த சாம் பையனை தெரியுமா? அதான் இந்த சரண் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன், சொந்தக்கார பையனா எல்லாம் தெரிஞ்ச பையன் என்னமோன்னு சொன்னாங்கல்ல. அந்த பையன் நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கானே, சாம் பிரசாத். யாரு யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லையலா. அதான் நம்ம வீட்டுக்கு அன்னைக்கெல்லாம் வந்தானே, அதான் அந்த சடங்கு வீட்டுல கூட நம்ம பார்த்தோம். சாம்ல இருந்தா ஒரு பையன். ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, அந்த பையல காலேஜ் விட்டு எதுக்கு தூக்குனாவே? அதுக்கு எதுக்கெல்லாம் நீ போக வேண்டேங்க? அம்மா பாவம், பார்த்து சீனியர் பையன். அந்த பையன் எங்க எல்லாருக்காண்டி தான், காலேஜில் உள்ள எல்லாருக்காண்டி இருந்து அந்த பையன் போராட்டம் பண்ணனா. கடைசியில் அந்த பையனை போராட்டம் பண்ணனான்னு காலேஜ் விட்டு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாவ. அவன் என்ன போராட்டம் பண்ணனா? அங்க எல்லாரும் அன்னைக்கு போராட்டம் பண்ணணும்னு சொன்ன பாரு. ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்திய, கேன்டீன்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னு இன்னைக்கு எல்லாம் போராட்டம் பண்ணணும், கிளாஸ் நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தியல இன்னைக்கு சாயங்காலம் வந்து. அதுக்கா? ஆமா, அதுக்குதான் அந்த பையனை காலேஜ் விட்டு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாவ. இப்ப காலேஜ்ல கேன்டீன் சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அந்த பையன் தான் இல்ல காலேஜ்ல. எல்லாரும் போராட்டம் மறுபடியும் அந்த பையனை காலேஜ்ல சேர்க்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. இல்லைன்னா யாருமே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகாம இருந்தனா ஏன் எல்லாரும் இவ்வளவு பேர் ஆப்சென்ட் ஆனாங்கன்னு கேட்கும்போது, இந்த பையன் காலேஜுக்கு வரலன்னா எல்லாரும் ஆப்சென்ட் ஆயிட்டாவன்னு சொன்னா அந்த பையனை காலேஜ்ல சேர்த்துக்கிடுவாங்கல்ல. சரிதான், அந்த பையன் நல்லது தானே பண்ணியிருக்கா. அவனுக்கு இப்படி காலேஜ் விட்டு எடுத்துருக்க கூடாதுல்ல. 15 நாள் தப்பு தான். அதுக்கான நீ ஒருத்தி போகாம இருந்தா எல்லாம் சரியாயிருமா? பூனை கண்ணை முடுனதான் உலகம் இருண்டுச்சுன்னு நினைச்சிச்சான். அந்த மாதிரி இருக்கு இவ கதை. நீ வாயை மூடு. நீ யாராவது சப்போர்ட் பண்றீங்களாவே? எல்லாரும் சேர்ந்து அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதானே அவனுக்கு நியாயம் கிடைக்கும். இது அநியாயம் தானே? நியாயம்தான். அதுக்காண்டி நம்ம ஒரு சில பேர் லீவு போட்டா அது ஒரு பெரிய பாதிப்பாகுமா என்ன? எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். நம்மளாம் ஒன்றும் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்ல. 15 நாள் கழிச்சு அவனே கிளாஸுக்கு வருவான். நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு. ஆமாடா சொன்னி, சந்தியா சொல்லியதும் சரிதான். ஒழுங்கா காலேஜுக்கு கிளம்பி போய் படிக்க வேலையை பாரு. அந்த பையன் 15 நாள் கழிச்சு அவனே வந்து காலேஜில் மறுபடியும் படிப்பான். எம்மா, எனக்கு இன்னைக்கு காலேஜுக்கு போக பிடிக்கலவ. நான் இன்னைக்கு லீவு போட போறேன். எம்மா, இவன் அன்னைக்கு லீவு போடணும்னு முடிவு பண்ணிட்டா. அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு அடக்கான்னு நினைக்கேன். அப்ப லீவு போட்டா தோட்டத்துக்கு வா. தோட்டத்துல நிறைய வேலை கிடக்கு. நேற்று அந்த பத்திரப்பதிவு பண்ணி நமக்கு தோட்டத்தை நம்ம பேர்ல எழுதி வாங்கியாச்சுல்ல. அந்த தோட்டத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணணும். வேலை நிறைய கிடக்கு. நீ வந்தா எனக்கு சந்தோஷம்தான். என்னது, தோட்டத்துக்கு வந்து வேலை செய்யணுமா? வேண்டாம், நான் காலேஜுக்கே போறேன். அம்மா வரட்டா? இப்பதான் அந்த பையல காலேஜ்ல சேர்க்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு காலேஜுக்கு போவாண்டேன்னா, இப்ப தோட்டத்துல வேலை கிடக்கு, தோட்டத்துக்கு போவான்னதான் காலேஜுக்கு கிளம்பின்னு ஓடியால. அவ்வளவுதாம்மா அவளோட இதெல்லாம். சும்மா லீவை போட்டுட்டு வீட்டுல கிடக்கலான்னு பார்த்துருப்பா. நீ வேலை செய்யணும்னா தான் ஆளு பறந்துருச்சு. சரியான வேலை கிட்டியா இருக்காள.
இவெல்லாம் என்னன்னு போற இடத்துல வேலை செஞ்சு கஞ்சி குடிப்பால தெரியல. சரிம்மா, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். சரி சரி. தக்காளி சோறு தண்டை கிண்டி வச்சிருக்கேன். டிஃபன் பாக்ஸில் ஆறுனதை எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி பாட்டிலில் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் இன்னைக்கு தோட்டத்துக்கு தான் போகணும் பார்த்துக்க. சரிம்மா. நாங்கள் இனிமே லீவு சனி நேரம் லீவு இருக்கும்ல, லீவுக்கு வரோம். ஆமாம், அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்பாவும். நாங்கள் இன்னைக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு செய்யும், தோட்டத்தை க்ளீன் பண்ணியும், அதுக்கப்புறம் நீங்கள் லீவு இன்னைக்கு வந்து மீதி வேலையை பாருங்க என்னடே. சரிம்மா. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பொண்ணு நம்மள இட்டு ஏமாத்திட்டு தான் போகும். அதனால இந்த கல்யாணத்தை அதுக்குள்ள நிப்பாட்டி ஆகணும். ஆனா கால் பண்ணா பிளாக் பண்ணி வச்சிருக்கா நம்பரை, போன் போக மாட்டேங்குது. என்ன பண்றது? சந்தோஷ். வா விமல். என்னடா காலையில இவ்வளவு டென்ஷனா இருக்க, என்னாச்சு? இல்லடா, அந்த கல்யாண பொண்ணுக்கு போன் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, நமக்கு தான் விருப்பம் இல்ல, இருந்தாலும் அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கு என்னன்னு கால் பண்ணி கேட்கலாம்னு நினைச்சிட்டு கால் பண்ணா நேத்து எடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ பிளாக் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு நம்ம அவளுக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். கல்யாண மேடையில போயிட்டு நம்மளே அசிங்கப்படுத்துறதுக்கு பதிலாக இப்பவே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா நமக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு மச்சான், இன்னொருக்கா நான் எந்த பொண்ணுகிட்டையும் ஏமாறுற மனநிலைமையில நான் இல்ல. சந்தோஷ், நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க. கல்யாணம்னா பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். அதனால அவங்க எப்படி பேசுறதுன்னு கூட இருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும்டா. நீ சும்மா தேவையில்லாம எதுவும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு போ. இல்ல மச்சான், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ கொஞ்சம் கடையை கவனிச்சுக்க, நான் அந்த வெளியே போயிட்டு வந்துடுறேன். டேய் சந்தோஷ், நில்லு. என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா அடுத்த நாளே டைவர்ஸ் தான் போல இருக்க. வாங்க, இதுதான் தோட்டம். ஐயோ, இவ்வளவு தூரம் வந்ததுக்கே மண்டெல்லாம் வெயிலில் வெடிக்கமே இருக்கு. எல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. இனிமே உள்ள போய் நனல்ல உட்கார்ந்து மோர் நீத்த தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். அது மோர் மாதிரி அடிச்சு வச்சிருக்கேன், அதை குடிக்கலாம். நல்லா இருக்கும் வெயிலுக்கு. வாங்க முத. ஐயோ லட்சு, என்னாலலாம் என்ன ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கேன் நான்லாம். ஐயே, என்னடா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வேலை நிறைய கிடக்குன்னா சீக்கிரம் வாங்க. ஐயோ முடியல லட்சு, நாங்கள் நாங்கள் நனலில் படாருன்னு போய் படுத்துக்கிடுவோம் சொல்லிட்டோம். இங்கே கொஞ்சோண்டு நனலுக்கு இங்கே வந்து நிற்கும். என் அம்மா தலையே வெடிச்சிரும் போல இருக்கு எனக்கே. ஆமா லட்சு, என்னையெல்லாம் ஓலை சமக்க விட்டுறாதீங்க. முடியாது முடியாது. தெரியும்ல, நீங்கள் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. உங்களோட பத்தி தெரியாது, வேலை சொல்லிவளா. வாங்க வாங்க, ஒரு வேலையும் செய்யாண்டா. வாங்க, நீத்து தண்ணி வச்சிருக்கேன், தாரேன். வாரம் லட்சு. இவ்வளோ எண்ணத்துக்கு வராளுன்னு தெரியாத நம்ம கூட. இனிமே இளநி வெட்டி கேட்பாளுவே, மரத்தை அவ்வளோத்தையும் முட்டடிச்சு விட்டு விடுவாளுவே. பெரிய பொண்ணு ஓடியா ஓடியா. லட்சுமி அக்கா மோர் தனியா நீத்து தனியா என்னமோ வச்சிருக்காவலாம், அதையும் குடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு ரொம்ப வெயிலா இருக்கு இளநி தாங்கன்னு சொல்லி இளநியும் வெட்டி குடிப்போம். ஓடியா ஓடியா. ஆமா, அதுக்கு தானே வந்தோம். வா 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 போவும். எப்படியோ இப்ப இந்த தோட்டம் நம்ம பேர்லயும் நம்ம புருஷன் பேர்லயும் இருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு தோட்டம்னு ஆகிக்கிட்டு இப்போம். ஏனுமே பிள்ளைகளுக்கு பயப்படாம நம்ம தைரியமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இந்த தோட்டம் இருக்குன்னு நம்பி. அட, இந்த மனசு வேற இங்க நிக்காரா இல்லைன்னா அந்த தோட்டத்துல நிக்காரான்னு தெரியலையே. ஒரு போனை பண்ணி பாப்போமா? வாவ் லட்சி, தோட்டம் சூப்பரா இருக்கே. இது என்னது, என்ட்ரன்ஸ்லயே கிணறா? உன்னையும் அப்படியே உள்ள தள்ளி விட்டுறட்டுமா? அடிய பியாதி எடுப்பா, உள்ள தள்ளி விட்டுறாதெல்லாம், செத்து போவேன், எனக்கு நீச்சல் தெரியாது. அதனாலதான் தள்ளி விடட்டுமான்னு கேட்டேன். எம்மா, இவ பக்கத்துல கணத்து பக்கத்துல நிக்கவே கூடாது, உட்கார்ந்துக்கிடணும். உட்கார்ந்தா உன்னைய கணத்துக்குள்ள தூக்கி போட முடியாதோ? அந்த அளவு தூக்கி டமால்னு தூக்கி கணத்துக்குள்ள போட்டுருவேன். போட்டுறட்டுமா? என்ன இந்த மனசே போனை வேற எடுக்க மாட்டேங்காரு. போனை எங்க போட்டுட்டு போனாரு? எலா பெரிய பொண்ணு, சும்மா இருலாம் ப்ளீஸ்ல, என்னைய விட்டுரு. நீ விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி செய்யாத. நீ விளையாட்டுன்னு உண்மையாவே தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். வா வா, உன்னை தூக்கிலாம் போட முடியாது, சும்மா கொஞ்சம் அப்படியே போடுற மாதிரி கொண்டு போயிட்டு கூட்டு வந்துருவேன். வா. எல்லாம் விளையாடாதெல்லாம் பெரிய பொண்ணு, விடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாம் ரெண்டு பேரும் சும்மா இருங்கலாம், கொஞ்ச நேரம் சண்டை போடாம. பாருங்க லட்சம், இந்த பெரிய பொண்ணு என்ன பண்றான்னு. என்னை தூக்கி கணத்துக்குள்ள போட்டுருவேங்க. எல்லாம் விளையாடாதீங்களா, சின்ன பிள்ளை கணக்கா. சின்ன பிள்ளைலையும் கேவலமான விளையாடியாளுவே. கொஞ்ச நேரம் உட்காருங்களா அந்த நனல்ல. ஆமா பெரிய பொண்ணு, அதுல உட்காருலாம், விளையாடாத சின்ன பிள்ளை கணக்கா. லெச்சு சொன்னதுனால விடுறேன், இல்லாட்டினா உன்னை தூக்கி கணத்துக்குள்ள போட்டிருப்பேன் உண்மையாவே. பாத்துக்க. எம்மா, நல்ல வேலை தப்பிச்சேன். சரியான லூசு கோயா, எதிர விளையாடுறதுனே தெரியல. கணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவேன். எவ்வளவு விளையாடுவாளா? உண்மையாலே போய் உளுத்துட்டா என்ன பண்றது? மர்கையாதான். என்ன இந்த மனுஷே எங்க நிக்காரு என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன்னா போன எடுக்க மாட்டேங்கார. போலாம், உன் பக்கத்துல வரைய முடியல இன்னைக்கு. வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, கொஞ்ச நேரம் நீங்களும் இந்த நனல்ல உட்காருவாங்க. எங்க வீட்டுக்காரர் தான் இங்க தோட்டத்துக்குள்ள நிக்காரா இல்லன்னா அந்த தோட்டத்துல நிக்காரா என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். போன் அடிச்சா போன எடுக்க மாட்டேங்காரு.
இங்கதான் எங்கேயாவது தூரத்துல நிப்பாரா இருக்கும். அவரை கூப்பிட்டு தான் பார்க்கணும் போல இருக்கு. போனை எங்க வச்சுட்டு போனாரோ தெரியல. போனை போட்டா எடுக்க மாட்டேக்காரு. சரி, வெயில்ல இவ்வளவு தூரம் வந்தது களைப்பா இருக்கு. வந்து உட்காருங்க. ஆமா, இந்த வாரேன். அவரே போனை பார்த்துட்டு கொஞ்சம் அடிக்கட்டும், நம்ம உட்காருவோம். அப்படியே அந்த நீத்தி தண்ணி எடுங்க பாப்போம், குடிப்போம். ஆமாலாம் இருந்தா எடுத்து தாரேன். மறந்தே போயிட்டேன் பத்தியா. இன்னைக்கு வெயில் வேற அதிகமா இருக்கா, அதனால எல்லாம் எடுத்து வச்சுதான் கொண்டு வந்தேன். நீங்க இது கொண்டு வந்திருக்கீன்னு இருந்தா இளநீ வெட்டாம இருக்கும். இல்லைன்னா அப்பயே இளநீ வெட்ட கிளம்பியிருப்போம் 2 பேரும். சரி, இப்ப இதை குடிச்சிட்டு அப்புறம் இளநீ வெட்டிக்கிட்டுறோம். இந்தாங்க, இதை முதல் குடிங்க. இதை குடிச்சு முடியாதுக்கு முன்னாடியே இளநிலே இருக்காதீங்க. பெரிய பொண்ணு, இந்தா உனக்கு ஒரு டம்ளர். வீட்டில இருந்து எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு தான் வந்தீங்களா? அம்மா, எப்படியே அங்க போனதான் பசிக்கும். தோட்டத்துக்கு போனாதான் ஏதாவது வியானன்னு நிப்பியல்வேன்னு தெரியும். கண்டிப்பா என் விட்டு பிள்ளைகளோட நிகழ்வு மோசம்னு எனக்கு தெரியும். அதனாலதான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஐயே, லட்சுமி போன் பண்ணியிருக்காள, நான் கவனிக்காம இருந்திருக்கேனே. போனை போட்டா ஏன் எடுக்கலன்னு சொல்லி சத்தம் போடுவாள். இது போனை பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். எங்க வீட்டுக்காரர் தான் போன் அடிக்காரு. என்னங்க சொல்லுங்க. ஆமா, எங்க இருக்கீங்க? இங்கதான் லட்சுமி இருக்கேன். போன் பண்ணியிருந்தியோ? கவனிக்கல பத்துக்க. இப்பதான் கவனிச்சேன். பார்த்ததுதான் எடுத்ததும் வேற போனை போடியேன். போனை போட்டிருக்காளே இப்பயோ அப்படின்னுக்கிட்டு. அப்படியா? சரி சரி. நாங்க இப்பதான் தோட்டத்துக்கு வந்தேன். இங்க வாசல் கிட்ட தான் உட்கார்ந்து இருக்கேன். ஆமா, நீங்க இங்க இருக்கீங்களா அங்க இருக்கீங்களா எங்க இருக்கீங்கன்னு தெரியலையே நினைச்சுக்கிட்டு தான் போன் அடிச்சேன். அப்ப இங்கதான் நிக்கல. இங்க நான் என்ட்ரன்ஸ்ல இருக்கேன். அப்ப நீங்க இங்க கடைசில அடக்கீல? ஆமா லட்சுமி, நாங்க கடைசியில தான் தோட்டத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் எல்லாம் கிடக்கும்ல, அதெல்லாம் போட்டு கொளுத்திட்டு அடக்கேன். அப்படியா? சரி சரி. கொஞ்சம் வர முடிஞ்சா வாரியல. கொஞ்சம் நீத்து தண்ணி குடிச்சிட்டு போங்க. அதுக்கப்புறம் போய் வேலையை பாருங்க. சரி லட்சுமி, நான் இதுல கொஞ்சம் குப்பையை கொளுத்திக்கிட்டு இருக்கேன். இது எரிஞ்சு முடிஞ்சதான் வாரேன். வேற எங்கேயும் நெருப்பு பத்திக்கிடப்படாதுல்ல, அணைஞ்சதான் வாரேன். சரிங்க, வாங்க. சரி, அப்ப நான் வைக்கேன். சரி. என்னாச்சு லட்சி? தண்டபணி என்ன எங்க இருக்காவலாம்? அவர் இந்த தோட்டத்துல தான் அங்க கடைசியில அடக்காராம். ஏதோ குப்பையெல்லாம் போட்டு இழுத்து கொளுத்திட்டு அடக்கேன். இந்த வாரேன்னாரு. ரொம்ப ஓலகுலன்னு விழுந்து கிடந்திருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அடக்காரு போல இருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? அதான் எல்லாம் தண்டை பண்ணி என்ன பாத்துக்கிட்டுறாவல்ல. இதுல வேற எங்களை வேற வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படியே செஞ்சு தந்துட்டு தான் மறுவேளை பாப்பியே நீங்கள் 2 குடிங்களா? சும்மா நல்லா இருக்கா? சூப்பர். பேஸ் நன்னா இருக்கு. ஆமலச்சு வேற லெவல். நல்லா உப்பு, காரம், கொத்தமல்லி, சீரகம் போட்டு செம்மையா வேற லெவல்ல செஞ்சிருக்கியா போங்க. இதுல கொஞ்சம் சோத்தை போட்டு பிணைஞ்சு தின்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அது கஞ்சா குடிச்சாதாம்லாம் நல்லா இருக்கும். நான் இப்ப சோறுல கொஞ்சம் வடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பருப்பு கறி வச்சு கொண்டு வந்திருக்கேன். அதுல ஊத்தி தின்னா கூட டேஸ்டா இருக்கும். இது நல்லா இருக்கும் தான். இப்ப சும்மா குடிங்களா? இப்ப என்ன சோறு வேணுமா எடுத்து? இல்ல, சோறு கொஞ்சம் கழிச்சு அப்புறமா. இப்ப இது போதும். இதை குடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு இளநீ குடிப்போம். இளநீ குடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு அப்புறமா பசிக்கும் போது சோறு சாப்பிடுவோம். ஆக மொத்தத்துல ஒருத்தி எங்க வேலை செய்ய வரல. லட்சு, நான் செஞ்சு தரேன் லட்சு. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் எல்லா வேலையும். அவ செய்யலைன்னா போயிட்டு போறா. நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் லட்சு. சரி, அவர் வரட்டும். வந்ததை அவருக்கும் கொஞ்சம் நீத்த தண்ணியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேலையை பார்ப்போம். எனக்கும் கொஞ்சம் சோம்பலா தான் கிடக்கு. பிள்ளைகளுக்கு அப்புறம் லீவ் இன்னைக்கு வந்து வேலையை பார்த்துக்கிடலாம். இன்னைக்கு சும்மா அங்கே இங்கே கிடக்க ஓலத்தி அங்காவை பறக்கிட்டு போக வேண்டியதுதான். 4 முடிய நம்ம கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம். 4 முடி இப்போ வர நம்ம கூட வரையே முடிஞ்சு. எங்கேயும் கூப்பிட்டா வந்திருப்பா, நம்ம கூப்பிடல. அவிய ஒரே இப்ப வேலை கிடக்குன்னு வரையே முண்டுக்காவ. இழிச்ச வச்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு வர முண்டுங்க. பத்திராளிக்கா சும்மாயே வராது. உங்களுடைய மாதிரி நீ சுத்திக்கிட்டு திரிய சொல்றியா நிறம்? இல்ல, ஆமா, இவ வந்து கூப்பிட்டாலா இல்லையா பெரிய பொண்ணு உன்னைய? இந்த எங்க மைனிங்க சந்தோஷுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு நிச்சு வாரல்ல நீயா? ஆமாக்கா, நானும் சொல்ல மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாவ. போனோம், நீங்க போகும்போது போலான்னு இருக்கேன். எல்லாம் சேர்ந்து ஒன்னா போயிருவோண்ணே. என்னையெல்லாம் வந்து ரோட்ல தான் நின்று கூப்பிட்டுச்சு. உன்னைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுச்சாக்கும். உன்னையெல்லாம் ரோட்ல தான் கூப்பிடுவோம். உன்னையெல்லாம் மதிச்சு வீட்டுக்கு வருமா என்ன? உமா, மைனி சொல்லதானே செஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்து கூப்பிடலன்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. உங்களை நான் பார்த்ததுனால அப்படியே கூப்பிடுறேன், வந்துருங்கன்னு சொல்லிச்சுல்லா. சொல்லிச்சு. இருந்தாலும் பெரிய பொண்ணுலாம் வீடு தேடி போய் கூப்பிட்டுருக்கு. என்னைய ரோட்ல தானே வச்சு கூப்பிட்டுச்சு. அதான் நம்ம அங்கனே கூப்பிட்டுட்டோமே நேரில் பார்த்து நினைச்சிருக்கோம். சரி விடு. பெரிய பொண்ணை பார்க்கலாம். பார்த்துருந்தா அவளையும் நாங்களும் நேரிலேயே பார்த்து கேட்டிருக்கோம். அவளை சொல்லலன்னா தான் வீட்டில் போய் சொல்லியிருக்கோம். நீ சும்மா எல்லாத்துக்கும் சிலுத்துக்காத, வந்துரு. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க லட்சு. அவ சுவாருன்னா எங்கனாலும் வருவா. இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். ஆமா, இல்லைன்னா இவ அசிங்கப்பட்டதே இல்லையாக்கும். இவ பெரிய பொண்ணு கோயில்ல வச்சு கல்யாணம். அப்ப பிரியாணி போட மாட்டாவளோ? ஆனா டோக்கன் தந்துருவோம் ஹோட்டல்ல.
ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும். அவ ஹோட்டல்ல சாப்பிடணும், என்ன சாப்பிடனாலும் வாங்கலாம்ல. டோக்கனில் என்ன சாப்பாடுன்னு இருக்கும், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எல்லாமே இருக்கும். கல்யாணம் அன்னைக்கு நான்வெஜ்ஜாக போடுவாவே, வெஜ்ஜு தான் போடுவாங்களா இருக்கும். என்ன சாப்பாட்டுக்கான டோக்கனோ அந்த சாப்பாட்டுக்கு டோக்கனை அதுலேயே இருக்கும். இந்த இவ்வளோக்குள்ள தான் சாப்பிடணும்னு. மீதி வர உனக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா நீ காசு கொடுத்து தான் சாப்பிடணும். ஓ அது வேறயா? நான் கூட ஹோட்டல்ல டோக்கன் தரவ எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம், அவைய காசு கொடுத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சேன். பார்சலை போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சேனா இப்படி சொல்லிட்டியே. உங்களை மாதிரி ஆள்களுக்காண்டி தான் இப்படி டோக்கன் போட்டு தராவ. அப்பனா நான் எக்ஸ்ட்ரா 2-3 டோக்கன் கேட்பேன் தாங்கன்னு. எங்க மாமியார் கொண்டு எங்க வீட்டுக்காரர் கொண்டுன்னு அவையெல்லாம் வாராவளோ வரலையோ நாங்க அந்த பக்கனுக்காக இந்த பக்கனுக்காகன்னு சொல்லிட்டு டோக்கனை வாங்கி வச்சுட்டு அவைகளுக்கு வாங்கிட வேண்டியதுதான். அடா அல்ப, அப்போ மொய் காசு ஒரு 1000 வைப்பியா? ஐயா மொய் காசு 50 இல்ல 100 தான். அதானே, மொய் காசு 50 100 வைங்க, அள்ளிட்டு போறது 1000 500க்கு அள்ளிட்டு போயிருங்க. ஹோட்டல் தானே பெரிய பண்ணி இட்லி தோசைன்னு ஏதாவது டிஃபன் தான் போடுவாங்க. அது என்ன 1000 500? ஏதோ ஒரு 100 ரூபா 200 ரூபா வரும். அதுதான் நீ கொடுக்க மொய்யிலே சேர்ந்து போச்சே. அவ்வளவுதான். எல்லாவா அப்படிதான் சொல்லிட்டாடப்பா. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. சரசு பத்திராளியக்காக்கெல்லாம் சொன்னாவளா இல்லையான்னு தெரியலையே. ஆனா சொல்லி இருந்தேன். பெரிய பொண்ணுக்கே சொல்லியிருக்காவன்னா அப்ப பத்திராளியக்காக்கும் சரசக்காக்கும் சொல்லியிருப்பாவ. ஆமா அவியல்களுக்கும் சொன்னாவளா என்னன்னு கேட்டுட்டு சேர்ந்தாப்புல கூட்டுட்டு கையோட போயிட்டு வந்துடணும். தலையை காட்டிட்டு மொய்ய கொடுத்துட்டு வந்துருவோம். சரி லட்சு. அட பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே ஆளு வந்துட்ட. ஏங்க வாங்க வாங்க, கொஞ்சம் நீத்த தண்ணி குடிச்சிட்டு போங்க. வேலைக்கு அப்ப இன்னைக்கு நமக்கு ஆளு கிடைச்சிட்டு. யாரு இவ்வளோ தானே? வேலை செஞ்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாளுவேன். இந்தாங்க இந்த நீத்த தண்ணியை கொஞ்சம் குடிங்க. அவ்வளோங்க வேலை நீ வெட்டி குடிக்கலாம். சும்மா நேரத்தை போய்கிட்டு போலான்னு வந்திருக்காளுவே. நீங்க வேற இல்ல தண்டபணியனே, நானும் வேலை செஞ்சு தரதான் வந்திருக்கேன். இந்த உமாளுக்கு மட்டும் காசு கொடுக்கணுமா? காசு கொடுத்தாதான் வேலை செய்வாளாம், இல்லைன்னா செய்ய முடியலாம். 200 ரூபா வேணுமா? 200 ரூபா தானே, கொடுத்துட்டா போச்சு. தோட்டத்தை மட்டும் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சு எல்லா தோட்டம் க்ளீன் பண்ணிடணும். நல்லா நீட்டாக இருக்கணும் தோட்டம். அப்படி இருந்தால் 200 ரூபா கன்ஃபார்ம் தந்துடுவேன். ஏது இந்த ஏக்கர் கணக்கா கிடக்க நிலத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒரே நாள்ல நான் க்ளீன் பண்ணலாம். அதுக்கு 200 ரூபா தருவீங்க. இந்த வெயில்ல கிடந்து அவ்வளவு வேலையும் செஞ்சேன்னா அந்த அளவு போய் சேர்ந்துருவேன். அந்த 200 ரூபாயை வாங்கினா உயிரோட இருக்க முடியாது. பயப்படாத, அந்த காசு வேணா உங்க மாமியார்கிட்ட கொடுத்துடுறோம். அவ்வளோர என் மேல கொலை வெறியில இருக்கியே என்ன? சும்மா சொன்னோம்ல, குடி குடி நீத்து தண்ணிய குடி.